ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணி கொடுக்குற மாதிரி சிம்பிள் அண்ட் ஈஸியாக ஃப்ளேவர்ஃபுல்லாக ஒரு ரெசிபி பார்க்கலாமா? நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சோயா சங்க்ஸ் புலாவ். இதுக்கு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் தேங்காய் சேர்த்துக்கோங்க, 5 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 1 பச்சை மிளகாய், ஒரு 10 மிளகு சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம். இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச பேஸ்ட்டை ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு அதில் 1/4 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் புளிக்காத தயிர் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒன்று சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை அப்படியே வச்சுருங்க. இனி அடுத்து கடாயில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு பாஸ்மதி ரைஸை இதில் வறுத்துக்கங்க. நான் இன்றைக்கி 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு இந்த எண்ணெயில் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வறுத்துக்கங்க. இந்த மாதிரி வறுக்கும் போது உங்களுக்கு புலாவ் உதிரி உதிரியாக கிடைக்கும். அது வறுத்து தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதும் ஒரு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, ஒரு பிரியாணி இலை, ஒரு அன்னாசி பூ சேர்த்துட்டு அதை நல்லா வறுத்துக்கங்க. அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை தின் ஸ்லைசஸாக கட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் 1/2 கப் சோயாவை 3 நிமிஷம் சுடு தண்ணியில் போட்டு நல்லா எடுத்து புழிஞ்சிட்டு அதையும் இதோட சேர்த்துக்கங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு அப்புறம் இந்த புலாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இந்த பேஸ்ட்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. அப்புறம் கொஞ்சம் புதினா இலை, கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு வறுத்து வச்சுருக்க ரைஸையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த ரைஸுக்கு 1 கப் ரைஸுக்கு 2.25 கப் தண்ணி வைங்க. ஏன்னா நம்ம ரைஸ் வறுத்துருக்கிறதுனால தண்ணி கொஞ்சம் கூட வச்சாதான் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். அதனால் 1 கப் ரைஸுக்கு 2.25 கப் தண்ணி வச்சுட்டு தண்ணியை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது கொதி வந்ததுக்கப்புறம் குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 4 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துருங்க. ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கருதில் பணியாரம் எடுக்கிற கருதால் இந்த மாதிரி கீறி விட்டிங்கன்னா அரிசி உடையாமல் வரும். பிரியாணிக்கு இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நல்லா புலாவை கிளறி விட்டுட்டு 1 டீஸ்பூன் நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்டியான சோயா சங்க்ஸ் புலாவ் ரெடி. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.